ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்டோரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டானது பிறந்தவுடன் 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்க போகிறது இந்த 2025ஆம் வருடம் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிற பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறு தகவல். திருவிளையாடல் புராணம் மொத்தம் 64, அதில் 32 படலங்களை போட்டாகிவிட்டது. இன்னும் பாதி போட்டாச்சு, இன்னும் பாதி இருக்குது. அதற்கு இடையிலே இந்த ஆங்கில புத்தாண்டு வருவதால் 12 ராசிக்கும் ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் திருவிளையாடல் புராணங்களை 64 படங்களை தொடரலாம். அதற்கு பிறகு குரு பயிற்சி வருது, அதுவும் போட போகிறேன். அதையும் பார்த்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ புத்தாண்டு பிறக்க போகுது. யூடியூப் வாயிலாக எனது பதிவுகளை, வீடியோக்களை பார்த்து வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டானது 1/1/2025 புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், திதிவியை திதி, அமரயோகம், சித்தயோகம், கன்னி லக்கணத்திலே புத்தாண்டு 2025 பிறக்கிறது. புது வருடம் பிறந்திட்டாலே 12 ராசிக்காரர்களுக்கும் நமக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருக்கும். இந்த பதிவில் நாம் 12 ராசிக்குமே பொதுவாக 2025ஆம் வருடம் என்ன பலன்களை அடையப் போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மேசராசிக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பிறந்தவுடன் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது, மேசராசிக்காரர்கள் என்ன நற்பலன்களை அடையப் போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசுபதி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? மேசராசியின் அதிபதி செவ்வாயின் எண் கணித நம்பர், நியூமராலஜி நம்பர் 9. இந்த 2025 கூட்டுங்கள், 225 9 வருகிறது. ஆக மேசராசியின் அதிபதி செவ்வாயின் அதாவது அதிர்ஷ்ட எண் 9, 9ஆம் எண்ணிலே இந்த 2025 பிறக்கிறது. இதுவே இவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லிவிடலாம். பிறக்கப் போகும் புத்தாண்டு 2025ஆம் வருடம் மேசராசிக்கு நன்மைகள் பல நடக்க போகுதுங்க. ராசிக்கு அதிபதி செவ்வாய் கடகத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனும் குருவின் வீட்டில் இருக்கிறார். சந்திரனுக்கு இடம் கொடுத்த குருவோ மேசராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். எப்படி உட்கார்ந்துருக்கிறார்? குரு ராசிக்கு 2ல் ஜம்முன்னு போட்டு உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அல்லவா? 2லே குருவரின்
திரண்டிடும் பெருநிதி. இரணியன் இரண்டில் நிற்க குருபக்தி வாய்ச்சாலம் கோலையும் அனைத்திலும் வேறு விளங்குவான் தாயே அப்படிங்கிறாங்க. ஆக ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது பலவிதமான யோகங்களையும் நன்மைகளையும் மேசராசிக்கு செய்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2இல் இருக்கும் குரு எந்த இடங்களை பார்க்கிறார்? குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க. 2ல் குரு வந்துட்டாலே நல்லது. அவர் பார்க்கிற இடமும் ராசிக்கு 6ஆம் இடமான கன்னியை பார்க்கிறார். அடுத்து ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார். அடுத்து ராசிக்கு 10ஆம் இடமான குரு 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். ஆக இந்த குரு 2ல் அந்த குரு 2இல் இருக்கும் குருவை குருவின் வீட்டிலிருந்து லாப ராகு பார்க்கிறார். ஆண்டிக்கிழாகில் 11ஆம் பார்வையாக. ராகுவிற்கு 3, 11ஆம் பார்வை. ஆண்டிக்கிழாகில் மற்ற கிரகங்கள் எல்லாம் 7 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 7 கிரகங்கள் கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே வருவாங்க, வலம் வருவார்கள். ராகுவும் கேதுவும் சமசப்தமாக 180 டிகிரியில் ஆண்டி கிளாக்கில் வலம் வருவார்கள். ராகுவிற்கு 3, 11ஆம் பார்வை. மேசராசிக்கு ராகு 10ஆம் இடத்தையும் மேசராசிக்கு ராகு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மீன ராகு மீட்சியை கொடுப்பார், மிரட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். ராகுவை போல் கொடுப்பார் இல்லைங்கிறாங்க. ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் பிரமாதமாக இருக்குது. ஆக மேசராசிக்கு 2ஆம் இடத்தையும் மேசராசிக்கு 10ஆம் இடத்தையும் ராகு பார்க்கிறார். குரு பார்க்கும் பார்வையும் 6, 8, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு. கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதுவெல்லாம் கடனை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் இருந்தால் அது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். எதிரிகள் தொந்தரவு இருக்கும். நீங்கள் ஒரு காய்கறி கடையோ மீன் கடையோ வடக்கடையோ டீ கடையோ போட்டிருப்பீங்க. உங்களுக்கு அருகிலேயே இன்னொருவர் அதே கடையை போட்டு உங்களுக்கு இடையூறு கொடுத்து கொண்டு இருப்பார். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்க தனியாக ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பழைய மாதிரி லாபம் அதிகரிக்கும், வியாபாரம் பெருகும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்ததாக ராசிக்கு 8ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்ப்பதால் குரு 7ஆம் பார்வையாக வேற பார்க்கிறார். அப்போ என்னாச்சு கேட்டிங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் கூடும், ஆயுளையும் கூட்டுவார். இதுவரையில் இருந்து வந்து உங்களுக்கு உடம்பில் இருந்த அசதிகள், அலர்ஜிகள், மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துடுறார். 10ஆம் இடம் மகரம், குரு 2ல் இருந்து பார்த்துடுறார். அப்போ எப்படி இருக்கும்? தொழில் வருமானம், வியாபாரம் பெருகும், நல்ல லாபம் அடைவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து இந்த 2025 கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பாடத்தில் கல்வியில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். ஒரு சிலர் வேறு மாநிலத்திற்கு சென்று படிப்பார்கள், வேறு நாட்டிற்கும் வெளிநாட்டிற்கும் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. இந்த குருவும் ராகுவும் நல்ல பார்வையாக பார்ப்பதால் மேசராசிக்கு பிரமாதமாக இருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 குரு பயிற்சி வாக்கிய பிரகாரம் சித்திரை 28, 11/5/2025. ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி. சனி பயிற்சி இந்த 2025 கிடையாது. எல்லோரும் சனி பயிற்சின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சனி பயிற்சி 2025 இல்லை. 2025 ராகு கேது குரு பயிற்சி மட்டுமே. சனி பயிற்சி 2020 மார்ச் 6ஆம் தேதி தான். கும்பத்தில் இருக்கும் சனி மீனத்திற்கு செல்கிறார். ஆக அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு 11லே இப்போ சனி இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி இருந்து ராகுவும் சித்திரை 23ஆம் தேதி சித்திரை 13ஆம் தேதி கும்பத்துடன் சேர்கிறார். கும்பராகு கொட்டி கொடுப்பார். கும்பராசிக்கு அதிபதி சனி அங்கேயே இருக்கிறார்.
அவர் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ராகுவும் 11ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ராகுவும் சனியும் பார்ப்பது சால சிறந்தது அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இந்த 2025ஆம் வருடம் மேசராசிக்காரர்களுக்கு பலவித யோகங்களையும் பலவித நன்மைகளையும் அடையப் போகிறார்கள். அதுவே உண்மை. அதாவது திரைத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் மூலம் புதிய கான்ட்ராக்ட் போட்டு பண வரவு பெருகும். பணம், பெயர், புகழ், செல்வாக்கு கூடும் என்றே சொல்லிவிடலாம். அடுத்ததாக குடுக்கல் வாங்கல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடம் கன்னியை பார்ப்பதால் குடுக்கல் வாங்கல்கள் பண பரிவர்த்தனைகள் சுமூகமாக நடக்கும். அதில் ஒரு இடையூறும் இருக்காது. பணம் சரளமாக புழங்கும் கையில் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாயாருக்கு மேசராசிக்கு 4ஆம் இடம் சந்திரன். அவர் 2025 புத்தாண்டு அன்று ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ மருத்துவக்காரகன் செவ்வாயோ நீச்சம், சந்திரனும் செவ்வாயும் சசிமங்கல யோகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தாயாருக்கு சில உடல்நல கோளாறுகள், மருத்துவ செலவுகளை கொடுத்தே ஆகணும். அந்த மருத்துவ செலவை கொடுக்கலன்னா வேறு ஏதேனும் பெரிய அனாவிருத்தி ஏற்படும். அபிவிருத்தி வரலாம், அனாவிருத்தி வரக்கூடாது. ஆக 2025ஆம் வருடம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான வருடம். அனைத்தையும் பெறப்போகிறார்கள். அஷ்டலட்சுமியும் உங்கள் வீட்டில் கதவை தட்டி உள்ளே வரப்போகிறா. அவளை நீங்கள் ஆர்த்தி எடுத்து உள்ளே வருக வருக மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு அந்த நியூ இயர், அதாவது டிசம்பர் 31 12 மணிக்கு பிறந்துருது, எல்லோரும் கொண்டாடுவாங்க. அப்போ நீங்கள் விளக்கேற்றி வைத்து வாசலிலே கோலமிட்டு மகாலட்சுமி தாயை அஷ்டலட்சுமிகளையும் அழைத்தால் உங்கள் வீட்டில் அழகாக சம்மணம் போட்டு உட்கார்ந்து விடுவார். அப்போ இந்த மேசராசிக்கு மிகச்சிறந்த வருடம், சாலச்சிறந்த வருடம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். இதை மேசராசிக்கு 2025ஆம் வருடம் சற்று ஆறுதலான விஷயம், யோகங்களை கொடுக்கக்கூடிய வருடம் என்றே சொல்லிவிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அனுப்புங்க. அப்படி பெல் ஐக்கானை அமுக்கும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ வரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.